ஆதாரமாக 98ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை வாசிப்போம். For today's meditation, let's read Psalm 98 verse 7. சமுத்திரமும் அதன் நிறைவும் பூச்சக்கரமும் அதன் குடிகளும் விளங்குவதாக. சமுத்திரமும் அதன் நிறைவும். Fullness and the sea. சங்கீதக்காரன் தாராளம் சமுத்திரத்தை குறித்து The psalmist seeks many things about the sea. வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஓரோ வார்த்தைகளும் வெறும் எழுத்தல்ல, அதன் பின்னாலே மறைந்திருக்கிற சத்தியங்கள் நிரம்பி இருக்கிறது. There are a lot of truth that has been written behind these words of the God. ஆனால் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையும் அதனுடைய ஒரு அர்த்தத்தில் அதை நாம் எடுக்கலாம். Even by a little manner we can also take it. ஆனால் வெறும் எழுதப்பட்ட வார்த்தை மாத்திரமாக இருந்தால் இத்தனை நூற்றாண்டுகளாய் வேத பிரசங்கம் பண்ணியோ கேட்டோ நமக்கு திருப்தியா வந்திருக்காரு, முடிந்திருக்காரு, தாகம் தீர்த்திருக்காரு. But if it's only written as a literal manner, then it will be not be overlooked, or it will never. It has some. இதற்குள்ளே மறைவான சத்தியங்கள், hidden truth is இந்த போதத்தால் மறைந்திருக்கிற சத்தியங்கள் மறைந்திருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகள் மறைந்திருக்கிறது. ஆகையால் பேச பேச தோண்ட எடுக்க மாறாத பொருள் போல வந்து கொண்டிருக்கிறது. As we take sin, it comes as a new gold. சமுத்திரம் என்பது உண்மையிலேயே உலகத்தில் சொல்லப்பட்ட ஒரு சமுத்திரம். What does she mean? It is a literal sea. இரண்டாவது சமுத்திரம் என்று நம்முடைய ஆண்டவருக்கும் நிழலாக நாம் அதை கொள்ளலாம். When we also take as reference to God. நம்மளுக்கு ஒரு கம்பேரிசன் ஸ்டடி நம்ம படிக்க போறோம். We are going to do a comparison study. இதுபோல வேதத்தில் கிறிஸ்துவும் சொல்லப்பட்ட வார்த்தை. Something like the word of God as well as the God. கிறிஸ்துவும் அவருடைய மனவாட்டி சபை. Even the God as well as the bride. கிறிஸ்துவும் அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட நாம். The Christ and His redeemed church. எல்லாரும் சந்தோஷமா வரவே சொல்லுங்க. இப்படி ஒரு எள்ளும் பாம்பும் போல மற்றும் பல காரியங்கள் எல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோமே, அதுபோல சமுத்திரமும் கிறிஸ்துவும் நம்ம இப்படி கம்பேர் பண்ண முடியும். We can compare the Christ as well as the sea. கொஞ்ச நேரம் ஆண்டு வசனத்தை நாம் எல்லாரும் தியானிக்க போகிறோம். அதோட வார்த்தை நமக்கு அபிஷேகம் பண்ணி தரும்படி எல்லாரும் கரங்களை வைத்து நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சமுத்திரம் இதிலே நாம் படிக்கிற காரியம் எப்படிப்பட்டது என்று முதலாவது படிக்க வேண்டும். Firstly, we have to meditate how the sea is. இரண்டாவது சமுத்திரத்தில் என்ன இருக்கிறது என்று படிக்க வேண்டும். What the sea has. அது உலக அளவில் அல்ல, பரிசுத்த வேதாகமத்தினுடைய கண்ணோட்டம். Not in the worldly manner, but in the eye of the word of God. ஆகையால் முதலாவதாக சமுத்திரம் எப்படிப்பட்டது என்று பைபிள் சொல்லுகிறது. What does the Bible say how the sea is? முதலாவதாக சங்கீதம் 68:23 வாசிக்கும் போது Psalm 68 verse 23 வாசிங்க. என்னுடைய ஜனத்தை வாசாலுக்கு திரும்ப அழைத்து வருவேன், அதை சமுத்திர ஆழங்களில் இருக்கும் திரும்ப அழைத்து வருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். சொல்லுங்க. நான் வாசித்த வேத வசனத்திலே ஒரு வார்த்தை நீங்கள் வாசிக்கிறீர்கள். read about that சமுத்திரம் ஆழமானது. the sea is deep. சமுத்திரத்தின் ஆழத்தை குறித்து நீங்கள் படித்தால் You read about this deep of the sea. கணக்கான அளவிலிருந்து எந்த மனிதனாலும் அளந்து நிர்ணயிக்க கூடாத அளவுக்குரிய ஆழங்கள் சமுத்திரத்துக்கு இருக்கிறது. But the sea has the pointed from the level of the knee to under. எதற்காக சமுத்திரம் ஆழமாய் இருக்கிறது? Why the sea is deeper? சமுத்திரம் ஆழமாய் இருக்கிறதுடைய மூல காரணம் The basic thing that the இந்த சமுத்திரத்துக்குள் என்ன விழுந்தாலும் அதை உட்கொள்ளக்கூடிய சக்தி சமுத்திரத்துக்கு இருக்கிறது. the sea has the power to swallow everything what they falls. அதை கவனிங்க. முக்கியமான வார்த்தை நான் பேசுகிறேன். Let's listen. தயவு செய்து என்ன கவனிச்சு ஒரு அலையிலே சொல்லுங்க. சிலவு ஆழத்திலிருந்து அளங்க கூடாத அளவுக்கு ஆழமுள்ள சமுத்திரம் இருக்கிறது. From the point of the knee, and there's a thing which we cannot even. ஏன் இவ்வளவு ஆழமுள்ள சமுத்திரத்தை தேவன் சிருஷ்டித்தார்? God has created this sea as this. எந்த பொருளை உள்ளிட்டாலும் சமுத்திரம் உட்கொள்ளக்கூடியதான சக்தி அது. It has the power to swallow everything what you put. இதுபோல கிறிஸ்துவும் அதை அறிய ஆழமானவர். Like that, the Christ is something what அவர் ஏன் அவ்வளவு ஆழமா இருக்கிறார்? Why he is deeper? கொடிய பாவி வந்து அவர்களை விழுந்தாலும் அந்த பாவம் மன்னிக்கப்படும். Even a great has still fall. அந்த பெரிய ஆழமுள்ள இடத்துல ஒரு பெரிய ஏரோப்ளேன் இருந்தாலும் அது மாஞ்சு போயிடும். Aeroplane falls, it will be disturbed. ஒரு பெரிய ஆழமுள்ள இடத்துல ஒரு சுழிவுள்ள இடத்துல ஒரு பெரிய கப்பல் இருந்தா கூட அதை நம்ம எடுக்க முடியாது. Then ship has fallen inside, it can't be taken. அவ்வளவு ஆழமா ஏன் சிருஷ்டித்தார்? He has created him something like that. அவ்வளவு ஆழமாய் சிருஷ்டிக்க காரணம் என்ன? So recently, அதுக்கு பின்னாடியில் பல காரணம் இருந்தாலும் எதையும் உட்கொள்ளக்கூடிய சக்தி ஆழமான சமுத்திரத்துக்கு இருக்கிறது. this sea has the power to swallow everything. இதுபோல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் எந்த பாவியை உட்கொள்ளக்கூடிய சக்தி இருக்கிறது. Christ also has the power to swallow. இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாவம் சுமக்கிற எல்லாரிடத்தில் வாருங்கள், Those who has the power to come and to நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். the peace to it. இயேசுவை தவிர யாராவது அழைத்ததுண்டோ? Anyone has called உலகத்திலே வந்த மத தலைவர்கள் அழைத்ததுண்டோ? religious leaders. உலகத்தில் வந்த நேதாக்கள் அழைத்ததுண்டோ? Because like that, வாங்கன்னு கூப்பிடுவாங்க. they will call us come. எல்லாரும் போய் பாருங்க. If you come everyone, ஒண்ணு இல்லைன்னு நம்ம துரத்திடுவாங்க. they will cast the moment. ஆனா இதுவரைக்கும் நம்மை துரத்தாத
never come. இதுவரைக்கும் நம்மை துரத்தாத ஒரு கண்மலை, Christ will never be. இதுவரைக்கும் நம்மை வெறுக்காத ஒரு தேவன், God will never reject us. அவர் ஆழமாய் இருக்கிறார். He is more deeper. சமுத்திரம் எவ்வளவு ஆழமாய் இருக்கிறதோ What is the sea? அதை பார்க்கிறவனே ஆழமாய் இருக்கிறார். ஆகையால் எந்த பாவியும் வரலாம், Even the all எந்த நீதிமான் வரலாம், எந்த பரிசுத்தவான் வரலாம், எந்த தேவ பிள்ளை வரலாம், எந்த சத்தத்தை கேட்கிற யார் வரலாம், வருகிறவனை உட்கொள்ளுகிறதான சமுத்திரம் போல் இயேசு இருக்கிறார். அழைக்கிறார், அழைக்கிறார், இதோ அழைக்கிறார், இதோ நீயும் உந்தன் நேசர். இதோ நீயும் உந்தன் நேசர். அல்லேலூயா. ஒருவேளை ரகசிய பாவமோ பரஸ்ய பாவமோ வாழ்க்கையில் இருக்குமானால் Have the secret of யார் எங்கள் பாவத்தை மன்னிக்க முடியாது என்கிற எண்ணத்தோடு நீ வாழக்கூடாது. You should not live that no one can. எந்த கொடிய பாவம் இயேசுவால் முடியும். God can kill what sort of எந்த ஒரு கப்பலையும் ஏரோப்ளேனையும் முக்குவதற்கு ஒரு சமுத்திரத்துக்கு முடியுமானால் the sea can அந்த solve the சமுத்திரத்தை உருவாக்குற அளவான கிறிஸ்துவை அழைக்கிறார். சமுத்திரத்தை சிருஷ்டித்த தேவன் அன்போடு அழைக்கிறார். ஏன் இவ்வளவு பெரிய தேவனாய் இருக்கிறார்? Why is the big God? ஏன் இவ்வளவு பெரிய தேவனை அழைக்கிறார்? Why is called the great God? பெரிய பாவத்தை உள்ளே அமக்குவதற்காக, Swallow all the sins of பெரிய குற்றத்தை உள்ளே அமக்குவதற்காக all take all the sins of சமுத்திரம் போல் இருக்கிற இயேசுவை அன்போடு அழைக்கிறார். something like this. ஏன் அவன் சமுத்திரம் ஆழமாய் இருப்பது போல And the sea has ஆராதிக்கிற இயேசு ஆழமாக இருக்கிறார். இந்த தேவன் ஆழமாக இருக்கிறார். அதனால் நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கு அவர் ஆழமாக இருக்கிறார். to sin and not to forgive your sins, he has been deeper. இரண்டாவதாக Secondly, கொஞ்சம் வேகமாக கவனிங்க. 104 சங்கீதம் 25 Psalm 104 verse 25. விஸ்தாரமான இந்த சமுத்திரமும் அப்படியே நிறைந்தது. இரண்டாவது விஸ்தாரமானது நம்முடைய சமுத்திரம். The sea is been wider. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. ஆண்டுடைய கிருபையினால நான் சமுத்திரம் முதலாம் நான் சமுத்திரத்தை கண்டது தேங்காய்பட்டணம் கடற்கரை. First I have seen in this sea in Tengapattanam. அதுக்கு பிறகு நிறைய சமுத்திரத்தை கண்டேன். After that I have seen in many places. சமுத்திரத்துடைய விஸ்தாரம் என்பது கண்ணெட்டாத தூரம். Something what you can predict. கண்ணெட்டாத தூரத்தில் இருந்து கண்ணெட்டாத தூரத்தில் Something you can predict as well as you can't predict. ராமேஸ்வரத்துல ஒரு மதுரை கணேஷ்கோடியிலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா You see from the place of Dhanushkodi, இலங்கையிலுள்ளதான ஒரு தமிழர்களுடையதான ஒரு பகுதியில் கொடி அசைக்கிறது நமக்கு தெரியும். you can see that there's a flag in அது ஒரு எழுச்சி. that's the edge of our place. ஆனா இது மட்டும் நீங்கள் விஸ்தாரம் என்று எண்ணி தவறா எண்ணக்கூடாது. You should not think that that's only in சமுத்திரத்துடைய விஸ்தாரம் என்பது நம்முடைய கண்களுக்கு எட்டாத தூரம். something what you can even predict. நான் சொல்ல வருகிறேன் படிங்க. Just சமுத்திரத்துடைய விஸ்தாரம் என்று சொல்கிறது கண்கள் கெட்டுகிற தூரம் போல் தோன்றுகிற அனுபவம் அல்ல. it is not something what you can see. ஆண்டுடைய கிருபையினால ஸ்தோத்திரம் நான் மதுரையிலிருந்து கொழும்பு வரைக்கும் ஏரோப்ளேன்ல I just went in Madurai to Colombo. அது மதுரையிலிருந்து ஸ்தோத்திரம் கொழும்பு வரைக்கும் வரும் 45 நிமிஷம் தான். We just put away minutes. தூத்துக்குடி மார்க்கமா அப்படி ஸ்தோத்திரம் கொண்டு போய் நம்ம கொழும்புல இருக்கோம். We just go to அவ்வளவு தூரம் விஸ்தாரமான தூரம் இருக்கு. that is just a matter that அதே நேரம் in the same time சுவாண்டத்துல இருந்து நான் மஸ்கட்ல போனேன். we went from அது ஸ்தோத்திரம் கடல் மார்க்கமா போகுது. we just went by the அந்த கடல் மார்க்கம் போறது 3.5 மணி நேரம் கடல் மார்க்கமா போகுது. it is go for 3.5 hours. இப்போ இலங்கை போக 45 நிமிஷம், For Sri Lanka it's மஸ்கட் போறது 3.5 மணிக்கு. for Muscat it is நீங்க 3.5. பாம்பேல இருந்து கடல் மார்க்கமா நீங்க த்ரூவா அமெரிக்கா போறீங்கன்னா We are going 18.5 மணி நேரம் கடல் மார்க்கமா போகணும். for 18.5 hours. எல்லாரும் ஒரு வழி சொல்லுங்க. நான் சொல்ல வரத கவனமா கேட்கணும். Understand? 45 நிமிஷத்தையும் அந்த விஸ்தாரத்தை தாண்டலாம். Even by 45 hours. 3.5 மணிக்கூரையும் தாண்டலாம். 18.5 மணிக்கூருக்கு தாண்டலாம். இன்னும் அப்புறமும் இருக்கு. Even after that, இவ்வளவு விஸ்தாரமாய் சமுத்திரம் இருக்க காரணம் what is the reason it has been more? சமுத்திரம் விஸ்தாரமாய் இருக்க காரணம் The reason is இந்த சமுத்திரம் எல்லாவற்றிற்கும் பிறப்பிடமாக உறைவிடமாக இருக்கிறது. it was the key point of the integration of everything. கையை தள்ளி சொல்லுங்க. கொஞ்சம் ஆழமானது, But it is deeper. அது எதையும் விழுங்கக்கூடிய சக்தி. It follow everything. இரண்டாவது விஸ்தாரம், It's wider. அது ஆண்டவருடையதான நல்ல மனதனுடையதான விசாலத்தை காட்டுகிறது. It shows how he brought peace. நம்முடைய ஆண்டவர் விசாலமானவர். Our God is a broad God. ஆண்டவருடைய மனதை மட்டும் அறிஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். We know the mind of God. ரெண்டு பேருக்கு ஒரு நதி, For two people there's ரெண்டு பேருக்கு 4 ஆறு, for two people there's a ரெண்டு பேருக்கு ஒரு தோட்டம், for two people there's a great garden. ரெண்டு பேருக்கு எல்லாம். For two people everything. இது எதை காட்டுகிறது? What does it represent? தேவனுடைய மனதை காட்டுகிறது. That shows the heart of God. நம்ம தெய்வத்துக்கு மனசெல்லாம் You கொடுத்துட்டாரு. have to understand the heart of Christ. இப்படி நம்ம விசுவாசியுடைய வாக்குகள் பலபோதும் மனம் குறுகி இருக்கும் போது As we are short in the heart, நம்முடைய தேவன் விஸ்தாரம். our God is a bright and broad minded. எந்த பாவியாயினும்
தள்ளமாட்டேன் என்கிறார். கை தட்டண்டா. துரோகம் செய்த போதிலோ இயேசுவே காக்கிறார். ஒரு என்ன சொல்லுங்க? ஒன்று, பாவம் மன்னிப்பதற்கு அவர் ஆழமா இருக்கிறார். First he is deeper than the இரண்டாவது, எந்த மனிதரை மன்னிப்பதற்காக அவர் விஸ்தாரமா இருக்கிறார். the forgiving is deeper. வேத புத்தகத்துல நமக்கு ஒரு பாவியாகிய ஸ்திரியை சொல்லணும். They brought a sinful woman to Christ. அந்த பாவியை குறித்து பைபிள் என்ன சொல்லுகிறது? The Bible says about நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது? what does the law says? அவள் கல்லினால் எறியப்பட வேண்டும். She has to be thrown by the அது stone. நியாயப்பிரமாணத்துடைய விவசாயம். That is the law of. நியாயப்பிரமாணம் சொல்லுகிற விவசாயத்தின்படி அவனை ஸ்தோத்திரம் அந்த பாவியை கொண்டு ஏசுகிறார். As they are brought by this law, they எல்லாரும் சொல்றாங்க மோசேயுடைய பிரமாணம் இதை சொல்லுகிறது. the law of Moses. நீர் என்ன சொல்லுகிறீர்? What you are saying? அவர் எழுதி கொண்டே He இருக்கிறார். was writing it. என்ன எழுதுறார் எனக்கு He தெரியும். doesn't know what he wrote. ஸ்தோத்திரம் என்ன எழுதுறாரு நமக்கு அறிய வேண்டிய தேவையில்லை. There is no need that we have to learn. கடைசியா ரொம்ப நச்சரிச்சாங்க. As they were disturbed, ரொம்ப ஆண்டவரை பிரஷ் பண்ணாங்க. as they were pressing him more, ஸ்தோத்திரம் என்ன சொல்ல மாட்டீரா? we will not judge. தலை நோக்க மாட்டீரா? Not speak anything. நான் கேட்ட பேச மாட்டீரா? If you ask him, அவர் ஸ்தோத்திரம் தலை நோக்கி சொன்னார். he said that உங்களில் பாவம் இல்லாத நிறைய if you don't have any sin, அதுக்கு காரணம் என்ன? What's the reason? அவருடைய விஸ்தாரமான மனது. because of his broad, அவருடைய விஸ்தாரமான மனது. because of his broad mind, தேவனுடைய மனதை பாருங்க. if you see his பாவங்களை mind, மன்னிப்பதுல நான் முதலாவது சொன்னேன், கொடுப்பதுல ஒரு விஸ்தாரம். and to give, he has brought up. எல்லாரும் இருக்கிறீங்களா? Or here, கையை தள்ளி சொல்லுங்க. ரெண்டு பேருக்கு ஒரு தோட்டம் கொடுத்தாருன்னு சொன்னேன். I said that for two people, ரெண்டு பேருக்கு ஒரு நதியை கொடுத்தாருன்னு சொன்னேன். for two people he gave, ரெண்டு பேருக்கு ஆறை கொடுத்தாருன்னு சொன்னேன். for two people he gave. ஸ்தோத்திரம். அவருடைய மனதை பாருங்க. You see his, So, கொடுக்கறதுல ஒரு மனசு, for giving, அவர் மன்னிக்கிறதுல மனசை பாருங்க. for forgiving, எந்த பாவியை மன்னிக்கக்கூடிய he அதிகாரம், has a power to. எந்த பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம். இந்த ராத்திரி உங்களுக்கு சொல்றேன், அவரால் மன்னிக்க முடியாத ஒரு பாவம் இல்லை. There is no sin that அவரால் மன்னிக்க முடியாத ஒரு பாவியம் இல்லை. there is no one that we ஆகையால பாவ மன்னிப்புக்காக நீ மலை போக ஏறண்டாம். for us, for பாவ மன்னிப்புக்காக மழுகுவதை பற்ற வைக்கண்டாம். sin you not, பாவ மன்னிப்புக்காக நீ சொந்த வேளாங்கண்ணி போக வேண்டாம். sin you not, பாவ மன்னிப்புக்காக எந்த புண்ணியஸ்தலத்துக்கு வேண்டாம். விஸ்தாரமான இயேசுவை கூப்பிடும்போது, look to Christ. ஓ விஸ்தாரமான சமுத்திரத்துக்குள்ள நீ வரும்போது, விஸ்தாரமான சமுத்திரத்தை நீ கடந்து போகும்போது, எல்லா பாவத்தையும் அவர் உன்னை மன்னிப்பார். எல்லா பாவத்தையும் உன்னை விட்டு மாற்றுவார். பாவங்களை மன்னித்தால் நீ சௌக்கியமாவாய். God, but he's all the sin. உன்னுடைய வியாதியை கர்த்தர் சுகமாக்குவார். God will heal our எந்த வியாதியை அவர் சுகமாக்குவார். அவரால் முடியாத அவனை குணமாக்க முடியாத வியாதியே கிடையாது. nothing can be. ஆண்டவருக்கு நம்பி இருக்கிறது உண்மை. நான் ஒரு சாட்சியாக தான். As even the just எத்தனையோ மரணகரமான வியாதி வந்தது. the Lord time. வைத்தியத்திற்கு சோதர ஆச்சரியப்படக்கூடிய வியாதி வந்தது. Something this. ஆனால் அந்த விஸ்தாரமான தேவன் எங்களை ஆச்சரியமாய் விடுவித்தார். ஆச்சரியமாய் என்னை விடுவிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். God who is அது சமுத்திரமானவர். அவர் ஆழமானவர். பாவம் மன்னிக்கப்படுவதற்காக. to be now. இரண்டாவது சமுத்திரம் போல விஸ்தாரமாய் இருக்கிறார். விஸ்தாரமாய் இருக்க காரணம் என்ன? உன்னை மன்னிப்பதற்கு, உனக்கு தருவதற்கு. Not to give us. நான் என்ன சொல்றேன்? அவர் தந்தா அப்படி தருவார். We give you will. அவர் தந்தா அப்படி தருவார். We give you will. இன்னைக்கு காலையில பாஸ்டர் ஜார்ஜ் பிரசங்கம் பண்ணார். Must stop this morning. எல்லாருக்கும் அது ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. எல்லாரும் வேலை சொல்லுங்க. சோதரன் வார குடிசையிலிருந்து சோதரன் இன்னைக்கு கோடிக்கணக்கில் கத்த கொடுத்திருக்கிறார். From this small heart, he does God. இதெல்லாம் தேவன் கொடுத்ததான அந்த மனசுனால It's because of the heart of நான் God. சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு தரணும்னு ஒரு மனசு வச்சிருக்கான். God has a God. ஒரு மனுஷனும் தடை செய்யாத அளவுக்கு தருவார். ஒரு மனுஷனும் பிளாக் பண்ணாத அளவுக்கு தருவார். ஒரு மனுஷனும் தம்மை சோதரம் எந்த காரியத்தினாலும் உங்களுக்கு அதை செட் போஸ்ட் வைத்து தடை பண்ண முடியாத அளவுக்கு தருவார். அதை நம்புறவங்க சொல்லி சொல்லுங்க. Because our God is God of grace. அது நம்புறவங்க சொல்லுங்க. சத்தமா தான் சொல்லி சொல்லுவோம். நீங்க கத்தத்தை கேட்டு வாங்கி பழகலாம். And to experience the last நீங்க part. சமுத்திரத்தை நீங்க கொடுத்து படிச்சு You பாருங்க. have to learn about this. இவ்வளவு அமெரிக்கா 18 மணி நேரம் ஃளைட்ல யாத்திரை செய்யலாம். You have to travel. இவ்வளோ விஸ்தாரமா ஆண்டவர் சமுத்திரத்தை படைச்சாரு. Well, God has brought படைச்ச தேவன் எவ்வளவு விஸ்தாரமா. our God is. சொல்லுங்க. கணக்கு சொல்றேன், அந்த குறுகிய மனதை நீ மாத்து. For even actually that you have to change all the. அவன் எச்சி கைனால காக்க விரட்டாம இருக்கிறதெல்லாம் மாத்தணும். Change the experience that. கையை வைத்து ஒரு வேலை சொல்லுவோம். ஆண்டோட மனசை மட்டும் புரிஞ்சு பாருங்க. You learn to mind of Christ. உங்களுக்கு ஆழமானவர் உன் பாவம் மன்னிக்கப்படும். First, He is so deeper. இரண்டாவது விஸ்தாரமானவர் உனக்கு நன்மை தர. He is not broader. He is to give us. மூன்றாவதாக Thirdly, ஸ்தோத்திரம். வாசிங்க 65ஆம் சங்கீதம் 7வது வசனம். 5 verse 7. 65 மும்முரத்தையும் அங்கே சமுத்திரம் மும்முரமாக இருக்கிறது. The sea has been rolling. சமுத்திரம் மும்முரமாக இருக்க காரணம் What is the என்ன? reason the sea has been rolling? நீங்கள் அறிந்தோ அறியாதோ ஒரு சத்துக்கள் I படிக்கிறீர்கள். will tell you something what you நீங்க இதுல இருக்கிற mentioned. எல்லாரும் கடல் பார்த்திருக்கீங்களா? கடல் பார்த்திருக்கிறவங்க வரவே சொல்லுங்க. எல்லாரும் பார்த்து எதாவது பார்த்திருக்கிறீங்க.
almost everyone. சமுத்திரம் ஒரு நாள் ராத்திரி பகலும் சும்மா இருக்காது. The sea will not be சும்மா இருக்கிற கடல் இருக்கு, அது பெண் கடல், அது சும்மாவே கிடக்கும். There's some sea will be. ஆனா ஆண் கடல் ஒரு கடல் சும்மா இருக்காது. This sea will not. அதனாலதான் ஆண்டோட வேதம் சொல்லுது, ஒருத்தனும் பெண்களா இருக்காதீங்க, புருஷனாக சொல்லுங்க. So the Bible says that. ஒருவேளை கல்யாணம் பாக்கிறதுக்கு பிள்ளை பண்றதுக்கு வேண்டி கத்தருள்ள பெண்களை வச்சிருக்கலாம். அதை பற்றி கட்டுருக்கேன். ஆனா கத்தருக்குள்ள நீங்க பெண்களா இருக்கக்கூடாது, புருஷனா இருக்கணும். பெண்களா அது தாழ்மையா பிள்ளைமா இருக்கலாம் சொல்லியிருக்கு. ஆனா எங்கேயுமே வேத புஸ்தகத்தின் அடிப்படையில ஒரு இடத்துல நீ ஒரு பெண்ணா இரு அப்படி சொல்ல வேதனை பார்க்க முடியாது. புருஷனாக இருங்கள் அப்படின்னா புருஷனா இருக்காங்க. நாங்க மட்டும் தான் புருஷனமா இருக்கணுமா? பெண்கள் சட்ட பேக் இடணுமா? அந்த அர்த்தத்தில் அல்ல எழுதப்பட்டது. அங்க தவறாய் புரிந்து கொள்ளக்கூடாது. நான் சொல்றத நம்ம புரிந்து கொள்ள மாதிரி சொல்லுங்க. நான் ஏதோ தப்பா சொல்ற மாதிரி சிரிக்கிறீங்க, நீங்க சிரிக்கிறதுமான சொல்லல. நான் வசனத்தை தெளிவா சொல்லுறேன். வேத புஸ்தகத்துல தெளிவா இருக்கிற துல்லியமா இருக்கணும். உலகத்துல சந்ததியை பெற்றெடுப்பதற்காக கர்த்தர் ஆண்களா பெண்களை வைத்திருக்கிறார். அது கர்த்தர் நமக்கு தந்தான ஒரு கிருபை. ஆனா தேவனுடைய ராஜ்யத்துல ஆண் கிடையாது, பெண் கிடையாது. நம்ம எல்லாரும் தேவதூதரை போல இருக்க போறோம். அதுக்காக ஒரு சொல்லுங்க, அதையாவது புரிந்து ஒரு சொல்லுங்க. தேவன் நம்மை புருஷரா இருக்க விரும்புகிறார். அந்த புருஷரா இருக்க சொல்ல காரணம் நமக்கு இந்த சமுத்திரத்துக்கு நான் உங்களுக்கு வழங்க போறேன். சமுத்திரத்துல எனக்கு ரொம்ப நம்ம மீனவன் கிடையாது, எனக்கு ரொம்ப தெரியாது. அதனால ஒரு காரியம் சொல்லுங்க. நீங்க கல்பு ராஜ்யங்களுக்கும் ராமேஸ்வரத்துக்கு போனீங்கன்னா ரெண்டு வகையான கடலை பார்க்கலாம். சில இடங்கள்ல அலை உள்ள கடல் இருக்கு, சில இடத்துல அப்படியே அலை இல்லாத அமைதியாவே இருக்கு. ரெண்டு பாத்துறீங்களா நீங்க? நான் ரெண்டு பாத்துறேன். ஒரு அடி சொல்லுங்க. வெறும் நம்ம ஊர்ல இருக்கிறது எல்லாமே அலை உள்ள கடல். ராமேஸ்வரம் தனுஷ்கோடி கிட்ட போங்க, மறுபக்கத்தில் இருக்கிறதானே தனுஷ்கோடி போற கொஞ்ச இடம் கடலுக்குள்ளே போகும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆழம் இருக்காது, அலை இருக்காது. அந்த இடத்துக்கு பெண்கடல்னு அர்த்தம். எனக்கு நல்லா தெரியாது பெண்கடல்னு அர்த்தம். நான் சொல்ல வர காரியம் பெண்கடல் அமைதியாகவே ஒரு அந்த மும்முரமா இருக்காது, அலை இருக்காது. அப்படி ஒரு விசுவாச ஜீவிதம் செய்ய கர்த்தர் அழைக்கிறார். நான் சொல்ல கணக்கு உங்களுக்கு கடைசி ஒரு அடி மந்தம் இருதயத்தோடு, ஒரு உற்சாகம் இல்லாத இருதயத்தோடு, ஒரு சோம்பேறித்தனத்தோடு ஒரு சமுத்திரம் இருப்பதை ஒரு அழகா சொல்ல முடியாது. உண்மையை சொல்றேன், நான் கண்டதை சொல்றேன். அலை இருக்கிற கடலை பார்த்திருக்கேன், அலை இல்லாம கிடக்கிற அப்படி டல்லா கிடக்கிறது பார்த்திருக்கேன். அலை இருக்கிறதான இடத்துல ஒரு அழகு இருக்கு. ஆனா வெறும் டல்லா கிடக்கிறது பாத்தீங்கன்னா சும்மா குளம் மாதிரி அது கடல் தான். ஆனா அதுல ஒரு மும்முரத்தை பார்க்க முடியாது, அதுல ஒரு சோதனை ஒரு விசேஷத்தை பார்க்க முடியாது. அது எதை காட்டுகிறது? சோம்பேறித்தனத்தை காட்டுகிறது. அதுவே சோதனம் ஒரு ஒரு உற்சாகம் இல்லாத என்ன காட்டுகிறது? இது நம்ம இயேசுநாதர் வருவோம் வாழ்ந்து 33,000 வருஷம் எங்கேயாவது சோம்பேறியா இருந்தாரா? இயேசு உனக்கு தெய்வம், நம்ம தெய்வம், எங்கேயும் சோம்பேறித்தனமா கடந்திருக்காரா? இல்ல இல்ல. நீங்க ஏன் சோம்பேறியா இருக்கு? என்ன செய்யாது சோம்பேறித்தனமாக இருக்கிறது குற்றப்படுத்த நினைக்காத. நான் தேவன் தன்னுடைய 33 ஆண்டுகளிலும் வேத வசனத்தின் அடிப்படையிலும் சரித்திர வாழ்க்கையிலும் அவர் சோம்பேறியா ஒன்னு ஆழமானவர் பாவம் பண்ணி, இரண்டாவது விஸ்தாரமானவர் உனக்கு தர, மூன்றாவது மும்முரமானவர் அவருடைய உற்சாகத்தை அவருடையதான நல்ல வேகமா செயல்படுகிறத அந்த 3.5 வருஷ ஊழியத்துல எத்தனை வியாதிஸ்தரை சௌக்கியமாக்க அதிகாலையிலே சோம்பேறித்தனத்தை பார்க்கவே முடியாது. இயேசுவும் சமுத்திரமும் அருமையா இருக்கிறார். நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஆழமா இருக்கிறீங்களா? சோத்திரம் கொடுக்கிறதுக்கு நீங்க விஸ்தாரமா இருக்கிறீங்களா? எல்லாரும் சொல்லுங்க. நான் சமுத்திரத்தை இயேசுநாதன் பேச நினைச்சேன். ஆனா நீங்க நம்மளும் அதான் செய்தியுடைய ஆழம். கையை வைத்தவர் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சமுத்திரமும் கிறிஸ்துவும் தன்னை பேசிட்டு இருக்கிறோம். ஒரு ஆழம் பாவம் மன்னிப்பது, இரண்டாவது
விஸ்தாரம் நமக்கு in தருகிறது. order to give us. மூன்று சமுத்திரத்திலே மும்முரம் நம்முடைய உற்சாகத்திற்கு. This gives us the shows that his interest. நான்காவதாக Fourthly, 93ஆம் சங்கீதம் 4வது வசனம். இரைச்சலை பார்க்கிறோம். சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிறோம். சமுத்திரமும் அதன் அலைகள், the sea as well as the waves. waves, அதனுடைய அலைகள், The sea and the wave. அலைகள் எதை காட்டுகிறது? What does the wave represent? இந்த அலைகளில் ஒரு வல்லமை இருக்கிறது. It has a power in it. எல்லாரும் ஒரு அலை சொல்லுங்க. அலையில வல்லமை இருக்குன்னு சொல்லி நம்புற ஒரு அலை சொல்லுங்க. இந்த கல்லூரி வாரத்துல கூட ஒரு கல்லூரி பையன் இழுத்துட்டே போயிட்டு Last week they just சும்மா கிடக்கிறதான அலை இழுத்து போ. அவன் இழுத்து போய் பிரேதமாக்க எடுத்ததாக பிரேதமாக அந்த ஒதுங்குறதாக பேப்பர்ல படிச்சோம். அந்த அலையில ஒரு பவர், There's a power in it. அப்படி ஆண்டவர்கிட்ட கொல்லுகிறதுக்கு பவர்ல ஜீவனுக்கு பவர். Our God has a power in it. தெய்வத்தை சொல்லுங்க. இயேசுநாதன் வந்தா We come to Christ. எந்த மனிதன் அலை இழுத்துட்டு போய் அவனை செய்ய வேண்டியதை செய்தோம். Even not when the waves can take it. இயேசுநாதன் வந்தா அவர் அன்பினால் எடுத்து செய்யணும். We come to Christ. அதுதான் இயேசுநாதருக்கு அழைக்கும் உள்ள விஷயம். That's the specialty of the ஒரு wave. அலை சொல்லுங்க. இனி அலையில பவர், There's a power in it. அதை நான் கண்டேன். I got seen. நீங்க குழுவில் போனீங்கன்னா We go to நமக்கு இந்த ஃபேன் ஆறாவது மொழியில ஃபேன் சுத்துது இல்ல, இந்த ஆறாவது மொழியில ஃபேன் சுத்துற மாதிரி பெரிய இது மாதிரி இல்ல, பெரிய ரவுண்ட் சக்கரம் வச்சிருப்பாங்க. அந்த பெரிய அலை வந்து அந்த சக்கரத்துக்கு மேல வந்து விழும். this red waves அந்த fall. சக்கரத்துக்கு மேல வந்து விழுந்த உடனே அந்த ரவுண்ட் அப்படியே இந்த ஃபேன் சுத்துற மாதிரி ரவுண்டா சுத்தும். As it circles, சுத்துற உடனே ஒரு சுத்துல ஒரு பவர் வெளியே வரும். as it rotates, அந்த பவர்னால குறிக்கப்பட்ட ஏரியா முழுவதும் மின்சாரம் வரும். because of the அதுக்கு இப்ப போனாலும் பார்க்கலாம். we go there. கை வைத்து சொல்லுங்க. அது அந்த 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 அலை சீசனுக்கு அந்த பக்கத்துல விட மாட்டாங்க. நம்ம தூரத்துல நின்னா பாத்துக்கலாம். We can see from far away. ஸ்தோத்திரம். அந்த அந்த அலையினுடைய வேகம் வந்து அந்த கல் போல உள்ள சக்கரத்துல விழும். As it falls on the சக்கரம் அப்படியே கலந்து விழும். ஒரு பவர் வெளியே வரும். transit. இயேசு கிறிஸ்து எந்த இடத்துல சுத்தினார் பவர் வெளியே வரும். இன்னைக்கு இங்க சுத்தினா பவர் வெளியே வரும். ஒரு அந்த நம்பரை வர சொல்லுங்க. சத்தமாக வர சொல்லுங்க. இங்க இயேசுவோட பவர் இருக்கிறதுனால தான் காரியம் நடந்துச்சு. The power of Christ has been done. இங்க இயேசுவோட பவர் இருக்கிறதுனால தான் காரியம் மும்முரமா போயிட்டு As it has going forward as he has. அந்த சமுத்திரத்திற்கு வல்லமை இருக்கு. He has the power. இது நம்புறவங்க வர சொல்லுங்க. இயேசு எங்க அலை இருக்கோ ஒரு பவர் இருக்கு. Wherever the waves are, எங்க கிறிஸ்து இருக்கிற அங்க ஒரு வல்லமை இருக்கு. Christ there is a river. அது எந்த இடத்துல இருந்தாலும் அது நடந்து Wherever can happen. அந்த இடத்துல இயேசு இருக்கிறாருன்னா அங்க ஒரு வல்லமை இருக்கு. Christ is being there. அந்த வல்லமை இருந்தாகணும். It has. அவன் இருந்தாதான் அவங்க சொல்ற அலைக்கு ஒரு பவர். It is being so. There's a power in it. நான் சொல்ற வணங்குறவங்க வர சொல்லுங்க. அது நம்ம டீப்பா போற நேரம் இல்ல. And there is no time. முதலாவது ஆழம் பாவத்தை மன்னிப்பது. To forgive our sins. இரண்டாவது விஸ்தாரம் நமக்கு நல்லை தருவது. Why does not give us? மூன்றாவது மும்முரம் நம்மை உற்சாகப்படுத்துவது. It does not make us to know. நாலாவது அலைகளினுடையதான அவர் வல்லமை நமக்கு விடுதலை தருவது. And we deliver us. ஐந்தாவதாக Fifthly, ஏற்ற முக்கியமான ஒரு காரியம். important is 89ஆம் சங்கீதம் 9வது வசனம். சமுத்திரத்தின் பெருமை சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர் எழுதி. the God who rules this எனக்கு world. சமுத்திரத்தின் பெருமையை சொன்னா எனக்கு என்ன சந்தோஷம். It is the God of the sun. சமுத்திரத்துக்கு ஒரு பெருமை இருக்கான். There is a God for this என்ன world. பெருமை தெரியுமா? What is it? எல்லாரும் கவனிங்க. எந்த தண்ணி வந்தாலும் நீல நிறமா மாற்றும். Whatever the water may fall, it will make us to blue. எந்த தண்ணி வந்தாலும் உப்பு நிறமா மாற்றும். Whatever it may அப்போ இது fall. பெருமை தானே? Is it been good or not? மனசிலாமல்ல. எல்லாரும் சொல்லுங்க. இதனோடு போற சாணலோட வெள்ளம். When the water from this channel, தாமரவர்த்தி ஆற்றலை விழுந்தா when it falls on this, சத்தியத்தை சொல்றேன், உப்பாட்டம் மாறாத நீல நிறமாட்டம் மாறும். it will not become as salt as well as it not. எல்லாரும் இந்த மாதிரி நாள் வரணும். எல்லாரும் வரணும் கேட்கணும். உங்க வீட்டுக்கிட்ட சாணல் வெள்ளம் பாய். From here it is the இந்த வெள்ளம் புழுந்தர் ஆற்றலை விழுந்தா falls on this. இந்த அந்த வெள்ளம் நீல நிறமாட்டம் மாறாது, உப்பு வெள்ளமாட்டம் மாறாது. It will not be blue or இதே வெள்ளம், but the same water. இதே அவஞ்சலி சாணல்ல வாஞ்ச வெள்ளம், But the same water falls. இதே வெள்ளம் ஆற்றுல வாஞ்ச வெள்ளம், The falls in இதே வெள்ளம் தூத்தூர்லயோ தேங்காய்பட்டினத்திலேயோ கன்னியாகுமரியிலோ கடலுக்குள்ள போய் விழுந்தா But if it falls in this, இதுவரைக்கும் துவார நிறத்துல நீங்க பார்க்க முடியாது. you can't see us in the same manner. நிறம் நீல நிறம், சுவை உப்பு நிறம். It should be blue. சுவை உப்பாக மாறும். It will be salty. அது எதை கொண்டுகிறது? What is the represents? இந்த சமுத்திரத்தில் போய் விழுகிற தண்ணி The water will fall on this. எல்லாம் கவனிங்க. அது சாக்கடை தண்ணி வச்சுக்கிடுங்க. It is a red water. மெட்ராஸ்ல எல்லாம் கூவாறு வரும். Even there's a Kuar, சிட்டில எல்லாம் கூவாறு வரும். there's a Kuar, and இந்த கூவாறு போய் மெரினா பீச்ல கலக்குது. it has been collapsing in. அந்த கலக்குற இடத்துல மட்டும்தான் கூவாத்தினுடைய தண்ணி பார்ப்பீங்க. At that point only, ஆனா அதுக்கு உள்ள போன பிறகு ஒரு நாள் கூவாத்தினுடைய தண்ணி பார்க்க முடியாது. after that you can't see that. அதுக்கு உள்ள போன ஒரு நாள் நாட்டத்தை பார்க்க You முடியும். can't see the smell in it. ஒரு நாள் கூவாத்தினுடைய நான் அழுக்கறியை பார்க்க
முடியும். அதுக்கு காரணம் தேவன் அதற்கு ஒரு ஐஸ்வர்யம். நம்முடைய தேவன் ஒரு ஐஸ்வர்யம். அவருக்கு ஐஸ்வர்யத்தை நல்லாக்கிறேன்னு சொல்லுவாங்க. 1000 நாவுகள் போதாது. ஆவியாயிருந்தவன் உள்ள போய் விழுந்தான், பரிசுத்தவனாயினான். துன்மார்க்கனாயிருந்தவன் உள்ள போய் விழுந்தான், பரிசுத்தவனாயினான். ஓ, சத்தவான்கள் உள்ள போய் விழுந்தான், அவன் கொடைவள்ளலாய் மாறினான். சபையை உடைக்கிறவன் உள்ள போய் விழுந்தான், சபையை கட்டுகிறவனாய் மாறினான். இதுதான் இயேசுவின் ஐஸ்வர்யம். ஹல்லேலூயா. 1000 1000 நாவுகளால் அது வர்ணிப்பதே எல்லாம் கரெக்டா இருக்கா? கரெக்டா தான் தப்பா தெரியுதா? சமுத்திரம் ஆழமா இருக்கா, சமுத்திரம் ஆழம் இல்லாம இருக்கா? விஸ்தாரமா இருக்கா, விஸ்தாரம் இல்லாம இருக்கா? சமுத்திரம் மும்முரமா இருக்கா, சும்மா இருக்கா? சமுத்திரம் அலை இருக்கா இல்லையா? சமுத்திரம் அழகா இருக்கா, அழகு இல்லாம இருக்கா? இயேசுநாதர் இதெல்லாம் இயேசுக்குள்ள இருக்கு. அது நமக்கு சந்தோஷம். ஆமா, எந்த மனுஷனை மாத்துவார், எந்த பாவியை மாற்றுவார். நம்ம பசுத்தவாரங்களா வந்தோமா? பசுத்தாட்டி வந்துட்டீங்களா? யாருக்கும் வேண்டாம ஒரு குறிப்பு சொன்னேன். சமுத்திரத்தினுடைய தன்மைகள் கிறிஸ்துவினுடைய. இது சமுத்திரத்திலிருந்து என்ன உண்டு? சமுத்திரத்தில் என்ன பைபிள் என்ன சொல்லுது? சமுத்திரத்தில் என்ன? ஆதியாகமம் 9:2 சமுத்திரத்தில் தாராள மீன்கள். உங்களை பற்றி பயமும் அச்சமும் பூமியிலுள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்திலுள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். பூமியிலே நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டது. நமக்கு தேவன் சமுத்திரத்திலிருந்து நன்மையை ஹேண்ட் ஓவர் பண்ணுகிறார். God is giving this thing from this water from the to us. எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் படிங்க, எல்லாரும் Listen me. சமுத்திரமும் கிறிஸ்துவை குறித்து சொன்னேன். As I said about the water in this. இந்த கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நன்மை என்ன? அதெல்லாம் நமக்கு ஹேண்ட் ஓவர். What is the benefit in Christ? It will be handed to us. ஒரு வேதவசனம் வந்து குமாரனையே தந்தவர் When the God will give his own son. அவர் மூலமாய் எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? Because of him, as he has handed his own son, how we எல்லாரும் சொல்லுங்க. இந்த சமுத்திரத்தில் இருக்கிற மீன்கள் அதனுடைய நல்ல ஒரு சொத்து. that is a possession of this, the fish or the possession of the sea. பூர்ண மீன்கள். There is a costly fish. சமுத்திரத்திலே தாராளம் விலையுயர்ந்த வஸ்து. The sea there are lot of costly fish. நல்ல நண்டு வகை. There is a good crab. நல்ல கனவா வகை. There is a good நல்ல இறால் வகை. there is a good lobster. எத்தனை சிப்பி வகை. What sort of this? எத்தனை வகை வகையான மீன்கள். What sort of fishes is there? தாராளம் நன்மை இருக்கு. Lot of benefits in it. இயேசுவிடத்தில் எல்லாம் Christ in God has a சமுத்திரம் இதுவரைக்கும் இருக்கிறத சமுத்திரம் சாப்பிட்டதில்லை. God will crack the ocean of his இதுதான் நமக்கு விசேஷம். That's the benefit of that. அவருக்கு எல்லாம் எனக்கு So if we win him, everything is for us. விசுவாசித்தான் தேவனுடைய We மகிமை. believe in him. அவருடைய எல்லாம் நமக்கு For தந்தார். everything else he gives to us. அவரையே தந்தார். As he given his சமுத்திரத்தை தந்தார். கிறிஸ்துவை தந்தார். அவருடைய குமாரனை தந்தார். அவன் மூலமாய் அவருடைய நல்ல பராமரிப்பார். சமுத்திரத்தை சொந்தமாக ஏற்றுக்கொண்டார். எல்லாமே உனக்கு சொந்தம். சமுத்திரத்தின் மீன் உனக்கு சொந்தம். இரண்டாவது சமுத்திரத்துல என்ன இருக்கு தெரியுமா? ஸ்தோத்திரம். 1 ராஜாக்கள் 18:44. சமுத்திரத்துல மேகம் இருக்கிறது. In this river there is a முதலாவது மச்சம் என்பது நம்முடைய ஆவிக்குரிய பூமிக்குரிய நன்மைகளை சொல்லி this which means represent the அது ஆவிக்குரிய ரீதியில் செய்யறது ஆத்மாக்கள். when it starts to say the soul ஆண்டவர்கள் ஆத்மாக்கள் எல்லாம் கத்தர் தந்துட்டே இருக்கிறார். is giving all the people கையை விதவர்களை சொல்லுங்க. அது ஆத்மாக்களை குறிக்கும், பூமிக்குரிய நன்மையை காட்டும். which represent both. இரண்டாவது சமுத்திரம் என்ன சொல்கிறது? Sea says அந்த சமுத்திரத்துல மேகம் இருக்கிறது. there is a cloud in இந்த it. மேகம் எதை காட்டுகிறது? What is the represent? ஒரு தேவ மகிமையை நமக்கு தேவன் வைத்திருக்கிறார். God has kept the glory of God. அது சமுத்திரத்திலிருந்து வருகிற மேகம். Comes from this அது வனாந்திரத்திலிருந்து வருகிற மேகம் அல்ல. from the wilderness. ஆனா சமுத்திரத்திலிருந்து வந்த மேகம். It comes from சமுத்திரத்தில்
this உலகத்திலே மேகம் இருக்கு, there's a glory, உலகத்தில் மகிமை இருக்கு, the glory, உலகத்துடைய மகிமை வாடி போகிற மகிமை. ஆனால் சமுத்திரத்தில் இருக்கிற மகிமை அதுதான் வாடாத மகிமை. 3 ஆண்டு மழையே கிடையாது, 3 ஆண்டு சோதர புல் பூண்டுகள் கிடையாது, 3 ஆண்டுகள் எந்த செடி கொடி வளரல. ஆனால் சமுத்திரத்திலிருந்து ஒரு மேகம் வந்தது, சமுத்திரத்திலிருந்து அந்த மேகமானது அது பெரியாய் படர்ந்து 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 பெரிய மழையை பெய்ய வைத்தது. சமுத்திரத்தில் ஏற்படுத்த ஒரு மகிமை நீ பெற்றுக் கொள்வாயானால் 3 ஆண்டுகள் அல்ல, 35 ஆண்டுகள் அல்ல, எத்தனை ஆண்டுகளில் வறட்சியாய் இருந்தாலும் அந்த மகிமையான நாட்களில் மழையை பெய்ய வைக்கும். ஓ, பெரிய மழை பெய்ய வைக்கும். அதை நம்புகிறவர்களே சொல்லுங்க, மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் இறங்கின மேகமே ஆலயம் முழுவதையும் மகிமையால் நிரப்புமே, ஆலயம் முழுவதையும் மகிமையால் நிரப்புமே. மேகமே மகிமையின் இந்த நாளிலே இறங்கி வாருமே. அல்லேலூயா. ஒரு நல்ல செய்தி சொல்லி ஒரு பாருங்க, அது என்ன செய்தி? தேசத்தில் கொரோனாவில் மரணம் வரட்டும், பஞ்சத்தால் அவை வெட்டுக்களினால் பஞ்சம் வரட்டும். இந்த ஆலயத்திலிருந்து உயர்கிற ஒரு கையளவு உன் தாயின் மேல் உயருமானால், உன் குடும்பத்தின் மேல் உயருமானால், உன் தொழில் மேல் உயருமானால், உங்கள் ஆண்டவருடைய வறட்சியில் இல்லாமல் நம்மை செழிப்பை காணப்படுகிறது. கர்த்தரை ஜெயமாய் நடத்த, ஆசீர்வாதமாய் நடத்த, சேர்த்து நடத்த கையளவே எடுத்துக்க முடியுமானால் சமுத்திரத்தில் உயர்கிற ஒரு மேக வழக்காய் உயர்கிறது. அவை கிறிஸ்துவ ஒரு மேக உயர்ந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க சில மாதிரி தான் இருக்கீங்க. வார்த்தை உனக்கு ஜெபித்து ஆசீர்வாதமா பேசிட்டு இருக்கிறேன். நீ அந்த விசுவாசி தான் நீ நன்மை பெறுவாய். கர்த்தர் கொண்டு வந்திருக்கிற வசனத்தை கேட்கிறது மாத்திரம் இல்லை, அதை விசுவாசித்து உள்ள கொண்டு வருவதற்காக பல ஆண்டுகளாய் வறட்சியில் வாடிக்கொண்டிருக்கிறார், பல மாதங்களாய் பஞ்சத்தில் வாடிக்கொண்டிருக்கிறார், பல வாரங்களாய் ஆசீர்வாதம் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறார், மற்றவர்களை கையேந்தி கொண்டிருக்கிறார். சமுத்திரத்தில் ஒரு மேகம், சமுத்திரத்தில் ஒரு மேகம் பெரிய மழை சொல்லுங்க. ஒன்று உனக்கு பூமிக்குரிய ஆகாரம், இரண்டாவது மேகம் மகிமையை காட்டுகிறது, மூன்றாவதாக ஸ்தோத்திரம். மூணாவது சொல்லி நான் முடிக்கிறேன். கர்த்தர் சொல்ல டைம் ஆயிடுச்சு. என்னாகமம் 11:31 கர்த்தரிடமிருந்து ஒரு புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காற்று வந்துச்சான். There's a wind from this waters. சொல்லுங்க, சமுத்திரத்திலிருந்து நீர் வந்துச்சு, From the water, the சமுத்திரத்திலிருந்து மேகம் வந்துச்சு, from the water there's a cloud. சமுத்திரத்திலிருந்து ஒரு காற்று வந்துச்சு. So there's a wind. என்ன காட்டுது? What is it? எலியாவை This Elijah. மேல கொண்டு வராங்க. The big looking up. சொல்லுங்க, ஆரம்பத்துல வந்த காற்று காடை கொண்டு வந்துச்சு. The numbers in blood. நமக்கு அந்த நன்மை காட்டுறது பேசுறேன். I speak about it. நமக்கு முடிவு மகிழ்ந்தான், But now glory. முடிவு பரலோகம். It has to be glory. கிறிஸ்துவிலிருந்து வருகிற காற்று So it's like from Christ. நாம இங்கே வைக்காது, It never keeps here. அவரோடு கூட, It will bear the city. அவரோடு கூட, It returns to him. எல்லாரும் அவரோடு கூட. They give. எலியாவை The Elijah. என்ன சொல்றேன், எலியாவை அந்த காற்று தூக்கிட்டு அந்த அவரோடு கூட வச்சுட்டு. யாராவது சொல்லுங்க, எந்த காற்று? உலகத்தினுடைய காற்று, வடமேற்கு காற்று இல்லை, Not from the spirit of this now. கர்த்தருக்கு வந்த சீயோனின் காற்று, The wind from the side. கர்த்தருக்கு வந்ததான மகிமையின் காற்று தூக்கி கொண்டு போய் As a take of humanity. அவருடைய சமுத்திரம் வச்சிருக்கு. As a give in his presence. மறுபடியும் நாளாக வருவார். Right in will come. சோதரன் அவருக்கு சமுத்திரம் வச்சிருக்கு. In his right in his. அவருக்கு சமுத்திரம் எத்தனை வருஷமா வச்சிருக்கிறார் தெரியுமா? God has kept it. எலியாவை எடுத்துக்கொண்டு போன நேரம் முதல் From the days that God has given this Elijah. எல்லாம் கவனிங்க. எலியாவை காத்து தூக்கிட்டு போன நேரம் முதல் The day time that God has given. இதுவரைக்கும் மாம்சத்துல எந்த அழுக்கு இல்லாம, Without any. மாம்சத்துல எந்த அழிவு இல்லாம சோதரம் அவன் அந்த கிறிஸ்து ஆட்சியில சுவிசேஷ அறிவிக்கிறதற்கு அப்படி மகிமையா வைத்திருக்கிறது உண்மையானால் இந்த காற்று அவன் சமுதிரம் கொண்டு போய் அழிக்கவே செய்யாது. ஒரு முடி கூட அசையாது, ஒரு முடி கூட மாறாது, ஒரு ஓட்ட பல்லு கூட மாறாம ஓட்டலாம். அப்படிப்பட்ட மகிமையின் காற்று சமுத்திரத்திலிருந்து It gives from the water. பாக்கியம்.
மகிமையான What a glorious. எவ்வளவு சமுத்திரத்தமாக இருக்கிற தேவன். What is the அருமையான சத்தியம் வந்து தந்தார். Lord has speaken to us? இந்த சமுத்திரமாக இருக்கிறதை பற்றிக் கொள்வோம். Let us uphold him. அந்த காற்று மேல வருஷத்து உயர்ந்து பார்க்கிறது ஆயத்தமாவோம். எப்போது இயேசு வந்தார், There only God Christ. அல்லது நம்முடைய மரணம் சம்பவித்தார், There is a death may happen. அவரோடு கூட இருப்பதற்காக ஆயத்தமாக்கப்படுவோம். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். God bless you all.